கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை இந்த காலை வேளையிலே மீண்டும் சந்திப்பதில் அதிக சந்தோஷம் அடைகிறேன். நமக்கு நல்ல குணங்கள், நற்குணங்கள், நற்கிரியைகள் வேண்டும் என்பதை நாம் இந்த கனிகளினாலே அறியப்பட போகிறோம் என்பதையும் நேற்றைய தினத்தில் பார்த்தோம். இன்றைய நாளில் கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் இப்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். ஒரு மனிதன் எப்படி நற்கிரியை நிறைந்தவனாய் காணப்படும், நன்மை செய்கிறவனாய் காணப்படுகிற வேளையில் அவனை குறித்து தேவன் சொல்லுகிறதான ஒரு சாட்சி இதுவாகத்தான் இருக்கிற அந்த வசனத்தை நான் உங்களுக்காக படிக்கிறேன். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை, நற்குணங்களை, பண்புகளை, குட்னஸ் என்று சொல்வார்கள், அவைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. நம்ம இந்த இருள் சூழ்ந்த இந்த உலகத்தில் காணப்படுகிறோம். நம்மை சுற்றிலும் அநேக மக்கள் இருக்கிறாங்க. அவர்களை பார்க்கின்ற வேளையில் இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது நம்முடைய நற்கிரியைகள், நன்மையான அந்த குட்னஸ் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுமே என்று சொன்னால், நம்ம இதை வெளிப்படுத்தி காட்டுவோம் என்று சொன்னால், அநேகருக்கு நன்மை செய்கிறவராய் காணுவோம் என்று சொன்னால், நிச்சயமாக நீங்கள் வெளிச்சம் பெற்றவர்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வெளிச்சத்தை இருளிலே இருக்கிற மக்களுக்கு முன்பாக நீங்கள் பிரகாசிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லிக்கொண்டு, அதோடு கூட பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நீங்கள் மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறீங்க. இப்படியாக இந்த வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கிறது. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம கொடுக்கப்பட்ட பெயர் என்ன? ஒளியின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள். அப்படியாக நாம் நடக்கின்ற வேளையில் தேவன் நமக்கு போதுமான இந்த வெளிச்சத்தை தருகிறார். இந்த வெளிச்சம் எப்படி நாம் பிரதிபலிக்கிறோம்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் இந்த நற்குணம் நிறைந்தவர்களாய் காணப்படுகிறோம். கோபம் இருக்காது, எந்த எரிச்சல் இருக்காது, எந்த பொறாமை இருக்காது. எந்த காரியங்களிலும் பார்த்தா இந்த நற்கிரியை செய்கிறவருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையில் அவர்களுடைய வாழ்க்கை சிறந்ததாக இருக்குது. கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் இது சிறப்பாக இருக்க வேண்டும். இன்னும் அநேக மற்ற புறமதஸ்து மக்கள் அநேக நற்கிரிகளை செய்கிறார்கள், தான தர்மங்களை எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் அவர்களை காட்டிலும் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறபடினாலே நற்கிரியைகளை சேர்ந்து இந்த இருளில் இருக்கிற மக்களுக்கு நாம் வெளிச்சத்தை பிரகாசிக்க வேண்டும். அப்படி செய்வோம் என்று சொன்னால் நமக்கு தேவன் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் விசேஷத்தவர்களாக காணப்படுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக, வசனத்துக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தீங்க. அநேகருக்கு விடுதலை கொடுத்தீங்க, அநேகருக்கு சுகம் கொடுத்தீங்க, பிசாசின் பிடியில் இருந்தெல்லாம் விடுதலை கொடுத்தீங்க. அப்படிப்பட்டதான காரியங்களை நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். அவர்கள் தீமையின் பிடியில் இருக்கிறாங்க. அந்த வெளிச்சத்தை நீர் மகா பிரகாசிக்கிற வெளிச்சமாக இருக்கிறபடியினால, ஆண்டவரே, வெளிச்சத்தை உண்டாக்கின தேவனாக இருக்கிறபடியினால ஆண்டவரே நீங்கள் வெளிப்படுத்தி காட்டினீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் இந்த வெளிச்சத்தை ஆண்டவரே இந்த நற்கிரைகளின் மூலமாக பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும்.